அது ஒன்றும் பொண்ணுடா என்ன நூறுக்கு தின்னடா இவ அடக்கித்தானடா வந்து அடக்கி பாருடா. அடிவாடி என்னோடு வந்தவர்னே எனக்கு மூடு, நீ காட்சி எடுத்த சரக்கு கலந்து போட்டா புடிக்க குறுக்கு. அடவாடா போடா இன்ப விரவு தானடா நான் பொறுக்கி பொண்ணுடா என்ன நூறுக்கு தின்னடா. பாட்டில் காலிடா பெத்து உனக்கு ஏறும்டா பாரு போல மேனிடா பழனி பாரு ஜாலிடா. ரம்முன்னு நினைச்சி வன்னைய உடச்சி ராவா அடிக்கட்டுமா, அது கும்முன்னு ஏறி ஜம்முன்னு இருக்கும் தம்முன்னு நீ வாமா. நான் வாயில ஊறிய பண்ணு என்ன ஒவ்வொரு பாகம தின்னு 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 நான் பொறுக்கி பொண்ணுடா. முதல் முறையா எடுக்கிறாங்க படம் வந்து அவங்களுடைய உழைப்புக்கான வெற்றிய இந்த படம் பிரதிபலிக்கணும். நல்லா இருக்கு. எல்லாமே முதல் முறையா இல்ல, ரொம்ப எளிமையான முறையில நல்ல முறையில எடுத்திருக்காங்க. இதுல உள்ள வில்லன் ஆக்டர் எல்லாமே சூப்பரா நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணிருக்காங்க. கதாநாயகன் எல்லாம் எந்த கேரக்டர் வேஸ்ட் கேரக்டர் கிடையாது, சிறப்பா நடிச்சிருக்காங்க. சூப்பர் சூப்பர். மேலும் இந்த மாதிரி கலைஞர்களை ஊக்குவிக்கணும். கண்டிப்பா ஆமா, நல்லா இருக்கு சார். வில்லன் கேரக்டர் நல்லா இருக்கு. அவர் கூட ஃப்ரெண்டுன்ற எம்எல்ஏவும் நல்லா கேரக்டர் நல்லா இருக்கு. பக்கத்துல வந்து ஃபுல்லாவே நல்லா இருக்கு. படம் நல்லா இருக்கு. கொஞ்சம் இருட்டாவே இருக்கு. ஆனா ஃபுல்லாவே படம் நல்லா இருக்கு. ஃபுல்லா நைட்ல எடுத்திருக்காங்க சார், அதனால நல்லா இருக்கு. ஆமா, நல்லா இருக்கு. படம் நல்லா இருக்கு. சூப்பர் சார். பக்கத்துல படம் அருமையா இருக்குண்ணே. நல்லா சூப்பரா இருக்கு. ஒன்னும் பிரச்சனை இல்ல. காட்சி அண்ணா அண்ணா நடிச்சது எல்லாமே சூப்பர், அருமை. நெய்வேலிக்காரங்க இவ்வளவு தூரம் நடிப்பாங்க நான் நினைச்சு கூட பாக்கல. சூப்பர் சூப்பர் சூப்பர். படமும் நல்லா இருந்துச்சு, கதை நல்லா இருந்துச்சு, இசை நல்லா இருந்துச்சு, பாடல் நல்லா இருந்துச்சு. ஓகே டன். ஓகே படம் நல்லா இருக்கு. நல்லா இருக்கு சார். படம் நல்லா நடிச்சிருக்காங்க. நல்லா இருக்கு. வித்தியாசமா இருக்கு. அப்ப படம் எப்படி இருந்துச்சு? செமையா இருந்துச்சு ப்ரோ. செமையா இருந்துச்சு. ஓகேமா. பாப்பா படம் வேற லெவல்ல இருந்துச்சு அங்கிள். ப்ரோ வேற லெவல் ப்ரோ. இந்த மாதிரி எல்லாம் யாராலையும் பண்ண சூப்பர் சூப்பர். சார் படம் எப்படி இருந்துச்சு? நல்லா இருக்கு. படம் நல்லா இருக்கு. படம் எப்படி இருந்துச்சு? நல்லா இருந்துங்களா? சூப்பர் சூப்பர் படம் வேற லெவல். போலீஸ்கார ஆக்டிங் செம்ம சூப்பர். சூப்பர் 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 சூப்பரா இருக்கு. படம் நல்லா இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. ஓகே ஓகேமா. வந்துருமா. படம் எப்படி இருந்துச்சுமா? படம் நல்லா இருக்கு. கிளைமேக்ஸ் வந்துச்சுங்களா? சூப்பரா இருக்கு. ஒரே நாள் எடுத்த மாதிரி இருந்துச்சு படம். நல்லா இருக்கு. சரி வாங்க போங்க போங்க. அம்மா படம் எப்படி இருந்துச்சுமா? சூப்பரா. நெய்வேலியில எடுத்திருக்காங்க. நல்லா இருந்துச்சா? சூப்பரா நடிச்சிருக்காங்களா? சூப்பர் சூப்பர். சரி படம் எப்படி சார் இருந்துச்சு? நல்லா இருந்தது. நெய்வேலியில உள்ள அத்தனை பேரும் அவங்க திறமையை வெளிப்படுத்தி அப்ப நெய்வேலியில் உள்ள மக்கள் வந்து ஒரு மகிழ்ச்சியா பாத்துட்டு போற ஒரு மகிழ்ச்சியா இருக்கு. நல்லா இருக்கும். அவங்க ரோல் நல்லா இருந்தது. தேங்க்யூ சார். ஓகே. படம் எப்படி இருந்துச்சு? படம் சூப்பரா. எம்எல்ஏ கேரக்டர் சூப்பரா நடிச்சிருக்காங்க. ஓகே ஓகே ஓகே. ஐயா படம் எப்படி இருந்துச்சு? நல்லா இருக்கு சார். நல்லா இருக்கு. அதே தெரிஞ்ச விட்டு இருக்கு படத்துல. அதே தெரிஞ்ச விட்டு இருக்கு. நல்லா இருக்கு. ஓகே ஓகே சார். சார் படம் எப்படி இருந்துச்சு? படம் சூப்பரா இருக்கு சார். பார்த்து நான் நடிச்சிருக்கேன். நல்லா இருக்கு. ஓகே சார். மேடம் படம் எப்படி இருந்துச்சு? படம் உண்மையிலேயே நல்லா இருந்துச்சு சார். ஓகே சார். படம் எப்படி இருந்துச்சு? படம் சூப்பரா இருக்கு. படம் சூப்பரா இருக்கு. அருமையா இருக்கு. நல்ல அருமையான கதை. சரிங்களா? அருமையான படம். சார் படம் எப்படி இருந்துச்சு? நல்லா இருக்கு. பிடிச்சிருந்ததா?
படம் சூப்பரா இருந்தேன் வில்லன் கேரக்டர் எல்லாம் கேட்டேன் வில்லன் கேட்டு சூப்பரா இருந்தேன் சூப்பர் எம்எல்ஏ கேரக்டர் சும்மா வேற லெவல்ல இருக்குண்ணா சக்தி ஒரு செம்மையா நடிச்சிருக்காரு பயங்கரமா இருக்கு படம் வேற லெவல்ல சூப்பரா இருந்துச்சு எல்லாமே நல்லா நடிச்சிருந்தாங்க வேற லெவல் வேற லெவல்ல படம் எப்படி இருந்துச்சு? நல்லா இருக்கு சார் படம் எப்படி இருந்துச்சு? நல்லா இருந்துச்சுங்களா? பிடிச்சிருந்ததுங்களா? படம் எப்படி இருந்துச்சு? படம் தரமா இருந்துச்சு. இந்த ஊர்ல படம் எடுத்திருக்காங்க. இந்த ஊர்ல தம்பி படம் எப்படி இருந்துச்சு? செம்மையா இருந்துச்சு. பிடிச்சிருந்தா? ஓகே. படம் எப்படி இருந்துச்சு? ப்ரொடியூசர் இந்த ஊரே ஃபுல்லா காட்டி இருக்காங்க. பிடிச்சிருந்ததுங்களா? டிஃபரண்ட் வே காட்டி இருக்காங்க. ஒரு நைட்ல எடுத்த மாதிரி இருந்துச்சு படம். பிடிச்சிருந்தா? ஓகே. சூப்பரா இருக்கு. படம் நல்லா இருக்கு. ரொம்ப அருமையா இருக்கு. தேங்க்ஸ் சார். படம் எப்படி இருந்துச்சு? இல்ல இன்னைக்கு கேட்காதீங்க. ஆர்டிஸ்ட் பரவாயில்ல சார் வணக்கம். பரவாயில்ல, படம் நல்ல படமா தான் இருக்கு. ஏன்னா இப்போ என்னுடைய டைரக்டர்ஸ்ல இருந்து டைரக்டரு, ப்ரொடியூசரு இருக்கிற ஆக்டர்ஸ் எல்லாமே லோக்கல்ல இங்க எல்லாமே ஒரு அசம்பிளா தான் ஒரே ஒரு மாவட்டத்துல இருந்தாலுமே கூட ஒரு அனுபவம் உள்ள ஒரு படமாவும் அனுபவம் உள்ள ஆக்டராகவும் நடிச்சிருக்கிறாங்க அப்படிங்கிறது ஒரு வியக்கத்தகு விஷயமா தான் இருக்கு. இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில இந்த பிகினிங் ஸ்டேஜ்லயே ஒரு நல்ல அட்வான்டேஜான படமா தான் இருக்கு. பார்க்கலாம், ஒரு திறமையா இவர்கள்லாம் இன்னும் பெரிய லெவல்ல வளரக்கூடிய அளவுக்கு இப்பவே நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸான ஒரு ஆக்டரா தான் இருக்காங்க. பரவாயில்ல சார், படம் நல்லா பார்க்கலாம். தேங்க்யூ. ப்ரொடியூசர் எல்லாமே வந்து நெய்வேலியா ஃபுல்லா எடுத்திருக்காங்க. அதுதான் ஒரு சிறப்பு. இது மாதிரி ஒரு அசம்பிள்டாவே ஒரு பிராக்கெட் ஏரியாவிலே ஒரு பெரிய ஒரு படத்தையே ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுக்கறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குன்னு சொன்னா அது இந்த படமா தான் இருக்க முடியும். தமிழ்நாட்டுல மற்ற இடம்லாம் வந்து அடுத்த மாவட்டத்துல தான் பண்ணிருப்பாங்க. வேற சிட்டில இருந்து எல்லாம் சில ஆக்டர்ஸ் எல்லாம் வந்து ஃபாலோ பண்ணிருப்பாங்க. பட் ஒரு டிஸ்ட்ரிக்ட் உள்ளே கவர் பண்ணி A to Z ஒரு டிஸ்ட்ரிக்ட் உள்ளே கரெக்ட் பண்ணி ஒரு படமே எடுத்து பிரீஃபா விடணும் அப்படிங்கிறது ஒரு பார்த்து நல்லா இருக்கு. அதே சமயத்துல எல்லா ஆக்டர்ஸுமே வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டா தான் ஆக்ட் பண்ணிருக்காங்க. இவங்க எல்லாம் நல்லா வளரக்கூடிய ஒரு வாய்ப்பு தலைமுறைகள் நல்லாவே இருக்கும். அது ஒரு வாய்ப்பான ஒரு எல்லாருமே பயன்படுத்திக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு. இதே ஊர்ல இன்னும் இதே ஊர்ல இருந்து எல்லாமே இல்ல. என்ன இது அடுத்தடுத்து படம் ஆல்ரெடி போய் புக்கிங் ஆயிருக்கு, நிறைய பண்ணுவாங்கன்றத கேள்விப்பட்டேன். பரவாயில்ல, இது ஒரு எமோஷனான ஒரு விஷயமா தான் எடுத்துக்கணும். வளரட்டும், நல்லா இருக்கும். ராஜேஷ் வந்து என்னுடைய நண்பர். அவருடைய கேரக்டருக்கு வந்து ரொம்ப அருமையா இருக்கு. வில்லனா இருந்தாலும் வில்லனுடைய தம்பியா இருந்தாலும் ரொம்ப அருமையா இருக்கு. ஓகே, ரொம்ப நன்றி. தேங்க்யூ. உங்க ஃப்ரெண்டா பார்த்துட்டு சினிமால பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி ஒரு ஃபீலிங்? ஃப்ரெண்டான்னு பார்த்துட்டு இருந்ததை விட இப்ப வந்து பாக்குறது வந்து ரொம்ப ஒரு வில்லத்தனமாவும் இருக்கிற மாதிரி இருக்கு. கொஞ்சம் ஒரு அபூர்வமான ஒரு கேரக்டரா இருக்கிற மாதிரி இருக்கு. ஓகே ஓகே, அதுதான். அவர் வாழ்த்திடலாம் சார். நம்மளாம் அவருடைய வாழ்த்துக்கள் எனக்கு எப்பவுமே உண்டு. அடுத்து எனக்கு ஒரு வாழ்த்துக்கள் அவருக்கு மேலும் தெரியும். ஆமா, எனக்கு இந்த படம் எப்படி? ஹாய், ஆக்சுவலா நாங்க வந்து எங்க மாமா ஆக்டிங் பார்க்க தான் வந்தோம். பட் அதுல எல்லாரும் ஆக்டிங் சூப்பரா இருந்தது. அப்பா கரெக்டா பண்ணிருந்தாங்களா, அவங்க தான் எங்களோட மாமா. டைரக்டர் என்ன சொல்லுவாருன்னா, எல்லா ஹீரோவும் நிறைய ஆக்டரை வச்சு பண்ணிருக்காங்க. இவங்க ஆக்டிங் தெரிஞ்சாலும் இவங்க உருவாக்குறாங்கல்ல. நம்ம நெய்வேலி, வடலூர் எல்லாரையும் காட்டிருக்காங்க. அதுவே ஆக்டருக்கு டைரக்டர் வந்து நான் கொஞ்சம் பெருமையா சொல்லிக்கிறேன். எல்லாருமே சூப்பர் ஆக்டிங் பண்ணிருந்தாங்க. சூப்பர், கரெக்டா பண்ணீங்க. உங்க மாமாவை கூட இருக்கிறதுக்கும் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? சூப்பரா ப்ரௌடா ஃபீல் பண்றோம் நாங்க. ஓகே ஓகே. எப்பவுமே மாமா ஒன்னா பார்த்து இப்ப ப்ரௌடா ஃபீல் பண்றோம். எங்க மாமா எப்பவுமே அமைதியா இருப்பாரு. இப்ப மாசா பார்க்கும்போது சூப்பரா ஃபீல் பண்றோம். சூப்பர். எத்தனை படிக்கிற? படம் எப்படி இருந்துச்சு? சூப்பரா இருந்துச்சு. ஊர்ல எடுத்திருக்காங்க. நீங்க இதே ஊருங்களா? நாங்க வந்து வில்லேஜ். இந்த பொண்ணோட அப்பா சூப்பரா நடிச்சாரு. அவரு எனக்கு அப்பா தான். அப்படியா? அப்பா தானா? அப்பா உங்களுக்கு அப்பா மீன்ஸ் அத்தை பொண்ணோட மாமனார். ஓகே ஓகே. ரிலேஷனா பார்த்துட்டு சினிமால பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி தெரியும்? சூப்பரா இருந்துச்சு, பயங்கரமா இருந்தது. வேற லெவல்னா, புரியுதுங்களா? படம் வேற லெவலு. ஒரு லோ பட்ஜெட் படமா இருந்தாலும் பார்க்க வேண்டிய படம், புரியுதுங்களா? யார் எப்படியோ படம் எப்படி இருந்துச்சு பாத்தீங்களா?
பாருங்க, ஒரு என்டர்டைன்மெண்டா இருக்கும், எந்த போர் அடிக்காது, செம்மையா இருக்கும் படம். சாங்குக்காக வந்து உட்காருங்க, சூப்பரா இருக்கும். உங்க ஊர்லயே எடுத்திருக்காங்க, எங்க ஊர் குறிஞ்சிப்பாடியில எடுத்த படம் இது ஃபுல்லாவே. கம்ப்ளீட்டா வந்து பாருங்க, எல்லாருக்கும் வந்து ஒரு என்டர்டைன்மெண்டா இருக்கும். சூப்பரான, பிடிச்சிருந்தீங்களா? சூப்பர் 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 சூப்பர். பார்க்கலாம். தேங்க்யூ. ஆர்டிஸ்டா இந்த படத்தை நீங்க ஒரு நடிகரா இல்ல, ஒரு சக மனுஷனா சொல்லணும்னா படம் வேற லெவல். ஏன்னா நம்ம நடிகரா இங்க வரல, நம்ம ஒரு மக்களோட மக்களா தான் இங்க வந்திருக்கோம். படம் வந்து வேற லெவலுங்க, சூப்பரா பண்ணியிருக்காரு. உண்மையாலுமே இயக்குனருக்கும் அதில் நடித்த சக கலைஞர்களுக்கும், காசி சார்லாம் வந்து அந்த கேரக்டர் வேற லெவலில் பண்ணியிருக்காரு. சக்தி சார் ஆகட்டும், ராஜேஷ் சார் வந்து அந்த அடித்தவொடனே அந்த அந்த வெறின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த கோபம் வந்து அவனை எதனா ஒன்று பண்ணணும்னு சொல்லிட்டு நல்லா எல்லாருமே நல்லா நடிச்சிருக்காங்க. ஹீரோ ஆகட்டும், ஹீரோயின் ஆகட்டும், எல்லாருமே அந்த கதாபாத்திரமா அவங்க வாழ்ந்திருக்காங்க. உண்மையாலுமே வந்து ரியல் வில்லனா நம்ம படத்துல எத்தனையோ படத்துல பார்த்துருப்போம். ஆனா இவங்கெல்லாம் வந்து ரியலாவே வில்லனா இருக்கிற மாதிரி ஒரு தோற்றத்தை வந்து இயக்குனர் வந்து வடிவமைச்சிருக்காங்க. நல்லா பண்ணியிருக்காங்க, நல்லாவே வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு திரைப்படம் எடுக்கிறது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. அதை திரையில இன்னைக்கு மக்கள் இடத்துல வந்து சேர்க்கறதுக்கு வந்து பல போராட்டங்கள் இருக்கு. கண்டிப்பா வந்து போராட்டங்களும் தடைகளையும் தாண்டி வந்து திரு முருகன் சார் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து ஒரு படத்தை தயாரிச்சு அதை மக்கள் இடத்துல வந்து கொண்டு ஒரு சக்சஸா தான் நான் பாக்குறேன். கண்டிப்பா வந்து மக்கள் வந்து இது போன்ற படங்களுக்கு, புதிய கலைஞர்களுக்கு கண்டிப்பா வந்து பார்த்து அவங்கள வந்து என்கரேஜ் பண்ணுங்க. அதாவது வந்து இப்ப நம்ம சொல்ற பெரிய பெரிய நடிகர்கள்லாம் இருக்காங்க, அவங்க படம் வந்து பாக்குறாங்க, சக்சஸ் ஆகுது. ஆனா சின்ன சின்ன பட்ஜெட் படங்கள் வந்து வெளியில நிறைய ரீச் ஆகிறது இல்லை. அதே மாதிரி வந்து திரையரங்க உரிமையாளர்களையும் சரி, விநியோகஸ்தர்களையும் சரி, தயாரிப்பாளர்களையும் சரி, நான் சொல்ல வர ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, ஒரு போஸ்டரோ ஒரு பேனரோ எல்லாமே வந்து கரெக்டா வந்து கொடுங்க. அதாவது வந்து தியேட்டருக்கு வந்து இப்ப நம்ம போறோம்னா டிஸ்ட்ரிபியூட்டர் சைட்ல இருந்து வந்து போஸ்டர் வரலன்னு சொல்றாங்க, அப்புறம் பேனர் வரலன்னு சொல்றாங்க. அப்போ ஒரு படம் ரிலீஸ் ஆகுது அப்படின்றது எப்படி தெரியும்? இப்ப இதே வந்து அஜித், விஜய் நடிகர், பெரிய பெரிய நடிகர்கள், நான் ஒரு பேச்சுக்கு தான் அவங்களுடைய இது சொல்றேன். ஏன்னா நான் ஒரு நடிகனா இருந்த விஷயங்களை சொல்றேன், ஒரு நடிகனா இருக்கிறதுனால அதை சொல்றேன். ஏன்னா அவங்க படங்களுக்கு எல்லாம் பேனர் வந்து முன்னாடி வந்துடுது, போஸ்டர் ஆகட்டும் முன்னாடி வந்துடுது. அப்ப ஏன் சின்ன பட்ஜெட் படங்களுக்கு ஏன் போஸ்டர் வரல, பேனர் வரலன்றது வந்து ஒரு பெரிய கேள்விக்குறியா இருக்கு. அதுக்கு வந்து கண்டிப்பா வந்து தயாரிப்பாளர்களாகட்டும், விநியோகஸ்தராகட்டும் கண்டிப்பா வந்து இதுக்கு வந்து முன்னெடுத்து ஒரு சிறு பட்ஜெட் தயாரிப்பாளர்களை கண்டிப்பா வளர்த்து விட வேண்டும் என்று சொல்லி, இப்போ நம்ம கிட்ட வந்து பாத்தீங்கன்னா தயாரிப்பாளர் ஐயா முருகன் இருக்காரு. அவருக்கு வந்து நம்ம ஒரு பாராட்டு பண்ணிடலாம். ஒரு நடிகனா, ஒரு கலைஞனா, ஒரு சக மனுஷனா நான் வந்து அவருக்கு வந்து கடமை பண்ண கண்டிப்பா சார். அவருக்கு உங்களுடைய வாழ்த்துக்கள். நிறைய படம் இருக்கு. கண்டிப்பா முருகன் சார் வந்து ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா அவர் ஒரு வாத்தியாரு. இந்த படத்துல வந்து நானும் நடிக்க வந்து கமிட் ஆயிருந்தேன், ஒப்பந்தம் ஆயிருந்தேன். அதான் உண்மையான விஷயம். நான் வேற ஒரு படத்துக்காக போனதுனால சாருடைய படத்துல வந்து நான் நடிக்க முடியல. இல்லைன்னா நானும் இந்த வில்லன் கதாபாத்திரத்துல ஏதோ ஒரு கதாபாத்திரத்துல நான் நடிச்சிருப்பேன். ஏன்னா என்ன சார் அப்ரோச் பண்ணார், ராஜேஷ் சார் ஆகட்டும், சக்தி சார் ஆகட்டும், காசி சார் ஆகட்டும், எல்லாருமே என்ன முருகன் சார்ட்ட அப்ரோச் பண்ணாங்க. முருகன் சாரையும் நான் இதே நெய்வேலியில இந்த படம் பூஜை போடும்போது நான் வந்திருக்கேன்றத வந்து பெருமையா சொல்றேன். அது சில காரணங்களால வேற ஒரு படத்துல நம்ம கமிட் ஆனதுனால வந்து நான் என்னால இந்த படத்துல நடிக்க முடியலன்ற மிகப்பெரிய வருத்தத்தையும் நான் தெரிவிச்சுக்கிறேன். நன்றி சார். கண்டிப்பா வந்து நீங்க அதுக்கப்புறம் வந்து அடுத்தடுத்த படங்கள் வந்து கண்டிப்பா மிகப்பெரிய வெற்றி படங்களா எடுப்பீங்க. இன்னும் பெரிய பெரிய கலைஞர்களை உங்களை நம்பி, அதாவது ஒரு தயாரிப்பாளரை நம்பி 100 குடும்பம் இருக்கு அப்படின்றதுதான் ஒரு உண்மையான விஷயம். கண்டிப்பா வந்து இன்னும் 100 குடும்பங்களுக்கு வந்து உங்களுடைய இது போய் சேரணும்ன்றது வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன் சார். ஒரு கலைஞனா கண்டிப்பா வந்து இன்னமும் நீங்க வந்து பெரிய பல வெற்றி படங்கள், இன்னும் பெரிய பெரிய நடிகர்களை வச்சு பெரிய திரைப்படமா உருவாக்கி இன்னும் பல திரையரங்குகள்ல நம்மளுடைய படம் ஓடணும்னு சொல்லி கேட்டுக்கிறேன். நீங்க 2 வார்த்தை பேசுங்க சார். இல்லை சார், இப்போ சகோதரர் சொன்னார் இந்த படத்தில் வாய்ப்பு இல்லைன்னு. கண்டிப்பாக என்னுடைய அடுத்த படத்தில் அவருக்கு மிகப்பெரிய ஒரு கேரக்டர் காத்துக்கிட்டு இருக்கு. ஷூர் சார். இங்கே வந்து இப்போ நீங்கள் இந்த ரிவ்யூ பண்ணுறது வந்து மக்களுடைய கருத்து என்னவோ அதை நாங்கள் தலைவணிக்கு ஒரு ப்ரொடியூசரை நான் ஏற்றுக்கிறேன். இவங்களை திருப்திப்படுறது எங்களுடைய ஒர்க்கு. கண்டிப்பாக சார். ஏன்னா இப்போ வந்து சினிமா எடுத்து அதை திரையரங்களை கொண்டு வந்து ஒரு 4 நாள் ஓட்டுறதே பெரும் போராட்டமாக இருக்குது. இப்படிப்பட்ட சூழ்நிலை நாங்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு கூட்டு முயற்சியில் ஒரு படத்தை பண்ணி இன்னைக்கு வந்து இந்த தியேட்டர்ல இவ்வளவு மக்கள் வந்து போறாங்கும் போது எங்களுக்கு மிகப்பெரிய அது ஒரு சக்சஸா தான் எங்களுக்கு தெரியுது. இதுதான் எங்களை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகும், நகர்த்தும். அதனால இதை நாங்க ஒரு மூலதனமா வச்சு, இதை ஒரு ஆதாரமா வச்சு அடுத்தடுத்த படங்கள்ல இன்னும் எங்களுடைய தவறுகளை சரி பண்ணி இன்னும் சிறப்பான ஒரு காவியத்தை நாங்க வந்து இந்த மக்களுக்கு கொடுப்போங்கிறது என்னுடைய கருத்து. சூப்பர் சார். பாதி நெய்வேலியே இங்கதான் சார் இருக்கு இப்போ. ஆமா இருக்காங்க. ஆமா ஆமா ஆமா. இன்னைக்கே வந்து நிறைய பேர் டிக்கெட் எல்லாம் திரும்பி போயிட்டாங்க. அதனால ஒரு மிகப்பெரிய சக்சஸ் கிடைக்கும்.
அதனால உங்களுடைய ஊடகங்களுடைய ஒத்துழைப்பு இருந்தா எங்களை மாதிரி உள்ள புது ப்ரொடியூசர்ஸ் புதிய கலைஞர்கள் வந்து வளர்ந்து வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. சார் சொன்ன கருத்துக்கள் எல்லாமே வச்சு பார்க்கும்போது நம்மளுடைய சேனல்ல பாக்குற எல்லாருமே பார்த்து நீங்க சொன்ன கருத்துக்களை பார்ப்பாங்க சார். அதை பார்த்து அடுத்த வர லோ பட்ஜெட் படம் எல்லாமே நல்ல ப்ரமோஷன்ஸ் கொடுக்குற மாதிரி கண்டிப்பா நம்ம சேனலும் ப்ரமோட் பண்ணுவோம். நாங்களும் எப்பவுமே உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவோம். ஓகே சார், நன்றி சார். தேங்க்யூ சார். பாத்தீங்கன்னா சார் வந்து பாத்தீங்கன்னா ஆக்சுவலா வந்து ஒரு இசையிலையும் சார் வந்து இருக்காரு, அதே மாதிரி வந்து லிரிக்ஸ் ரைட்டர். அதை தான் சொல்ல வந்தேன். ஏன்னா அதை வந்து நான் ஸ்டார்டிங்லேயே சொல்லலை. இவரும் வந்து அதாவது வந்து இவனுக்கு இவன் சலைச்சவன் இல்லை அப்படின்ற மாதிரி தான் இன்னைக்கு எத்தனையோ வந்து பார்த்தீங்கன்னா பாடலாசிரியர்கள் இருக்காங்க அவங்களுக்கு மத்தியில். ஆனால் எத்தனையோ பாடலாசிரியர் இருந்தாலும் அவங்களும் ஃபர்ஸ்ட் படம் பண்ணும்போது அவங்களும் புதுசு தான். ஸோ அந்த மாதிரி சார் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி எழுதியிருக்கிறாரா பாட்டுகள்ன்றது தெரியல. ஒரு கவிஞர் யுகபாரதி இருக்காரு, ஸ்னேகன் இருக்காரு, அவங்கள போன்ற அவங்களாம் எழுதியிருந்தா ஒரு பாட்டு எப்படி இருக்குமோ அதை மாதிரி வந்து ஐயா வந்து சூப்பராக அந்த கதைக்கு தகுந்த மாதிரி கண்டென்ட் என்ன கேட்குதோ, அதாவது வந்து கதைக்கு திணிக்கல, கதை என்ன கேட்குதோ அந்த கதைக்கு தகுந்த மாதிரி ஒரு அம்மாவுடைய சென்டிமெண்ட் வச்சு எடுத்தாரு. அம்மானா சும்மா இல்லடான்னு போன்ற பல பாடல்கள் அம்மாவை பற்றி நம்ம கேட்டிருப்போம். இதில் வந்து ஒரு தாய்க்கு முக்கியத்துவம் கொடுத்து எடுத்த பாட்டு வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது. நான் அந்த நிமிஷம் வந்து ஒரு துளி கண்ணீர் கூட என் கண்ணிலேருந்து வந்தது. ரொம்ப சூப்பராக இருக்குது. அதாவது நம்ம அந்த திரைக்குள்ளேயே போய் நம்ம அம்மா நம்மளை கஷ்டப்பட்டு எப்படி வளர்த்துருப்பாங்க அப்படின்றதையும் வந்து தத்ரூபமாக அது ஸ்க்ரீன் பிளேல வந்து இயக்குனர் காமிச்சிருக்காரு. பாடல் வரிகளும் இசையும் வந்து அவ்வளோ சூப்பராக பண்ணியிருக்காரு. ரொம்ப சந்தோஷம் சார். அதுக்கு வந்து சூசி என்டர்டைன்மெண்ட் சேனல் சார்பாகவும் ஒரு நடிகனாகவும் கண்டிப்பாக நான் வந்து நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். திரைப்படங்களை தயாரிக்கணும், பல திரைப்படங்களுக்கு பாடல்களும் எழுதணும்னு சொல்லி வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன் சார். நன்றி சார். தயாரிப்பாளர் மட்டும் இல்ல, பாடலாசிரியரும் கூட. இன்னைக்கு சென்னையில் இருக்கிறவங்களுக்கு வேலை இருக்குமான்னு தெரியல. அதனால உங்க அந்த அம்மா சென்டிமெண்ட் பாட்டு நீங்க எழுதினதா சார்? இல்ல, எல்லா பாட்டுமே நான் எழுதினதுதான். சூப்பர் சூப்பர் சூப்பர். எனக்கு வந்து இயக்குனர் வந்து எனக்கு அந்த சூழ்நிலை சொல்லும்போது, பாடலுக்கான சூழ்நிலை சொல்லும்போது நான் நிறைய பாடல்களை எழுதி அனுப்புவேன். ஒரு டியூன் போட்டு அது கிட்டத்தட்ட ஒரு 6-7 பாடம் அனுப்புவேன். இல்லை இது இல்லை சார், என்ன வேணும் கதைக்கு இன்னும் வேற ஏதோ கேட்குது, நீங்கள் கொஞ்சம் யோசிங்க பாரு. அப்புறம் நான் அதை அந்த இடத்த பிடிச்சி நான் பாட்டு அனுப்பும்போது, சார் இதுதான் சார் எதிர்பார்த்தேன், சூப்பராக வந்திருக்கு, நான் போயிடலாம் ரெக்கார்டிங் போயிடலான்னு சொல்லுவார். எனக்கு வந்து நிறைய பாடல் எழுதின அனுபவம் இருந்தால் கூட, ஆனால் இந்த படத்தில் நான் அப்போ தான் ஒரு புதிய கவிஞராக எடுத்து நான் அடியெடுத்து வச்ச மாதிரி ஃபீல் பண்ணுறேன். ஏன்னா ஒரு சார் சொன்ன மாதிரி ஒரு கண்டென்ட்டுக்கு என்ன தேவை, கதைக்களத்துக்கு என்ன தேவையோ அதை வந்து உள்வாங்கி, அவர் சொன்ன அந்த சூழ்நிலையை உள்வாங்கி அதுக்கு தகுந்த மாதிரி தான் நான் வரிகளையும் என்னுடைய டியூனை கம்போஸ் பண்ணேன். இப்போ இவங்கெல்லாம் பாட்டு நல்லா வந்திருக்குன்னு சொல்லும்போது எனக்கு மிகப்பெரிய சந்தோஷமா இருக்கு. இந்த சந்தோஷம் தான் எங்களை வந்து வாழ வைக்கும் இந்த துறையில், சினிமா துறையில் என்பது என்னுடைய தாழ்மையான கருத்து. என்னுடைய பயணங்கள் தொடரும் உங்களுடைய உதவியோடு. கண்டிப்பா சார். ப்ரொடியூசர் இப்ப கவிஞர் ஆயிட்டாரு. அங்க வைரமுத்துக்கள் இந்த வாய்ப்பு கிடைக்குமான்னு தெரியாது. நம்மளுடைய சேனலை பார்த்துட்டு உங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு வாய்ப்புகள் வரும் சார். நன்றி சார். லைனா உங்களுக்கு வந்து உங்களை தேடி வருவாங்க. அடுத்த படத்துல நம்ம சந்திப்போம் சார். ஓகே, நன்றி சார். சந்திப்போம். ஓகே, தேங்க்யூ ப்ரோ. தேங்க்யூ, நன்றி, தேங்க்யூ. ஓகேவா? வணக்கம் சார். இந்த படத்துல நடித்த அனுபவங்களை சொல்லுங்க சார். இந்த படம் வந்து ஒரு படம் வந்து திரைக்கு வர்றது ஒரு மிகப்பெரிய விஷயம். இதை மிகச்சிறந்த முறையில் கதை அமைச்சு, திரைக்கதை அமைச்சு இயக்கம் பண்ணதுலேயும் மிகச்சிறப்பு. தயாரிப்பு கரெக்டாக செலக்ட் பண்ணி தான் பண்ணியிருக்காரு. இசை வந்து ரொம்ப அருமையாக இருக்குது. அதே மாதிரி பாடல்கள் வந்து அந்த கருத்தை படத்தை ஒட்டி இருக்குது. எல்லாமே சம்மந்தமே இல்லாமல் ஒரு சாங் இல்லாமல் படத்துக்கு கரெக்டாக தேவையான இடத்துல தேவையான சாங் வந்து மிகப்பெரிய இல்லை. அதில் வந்து பாடல் வரிகள்லாம் உண்மையிலேயே ரசிச்சே ஆகணும். அந்த அம்மா சாங் வந்து உண்மையிலேயே மறக்கவே முடியாது. எல்லாருக்கும் நம்மளுடைய அந்த அம்மா ஞாபகம் வர மாதிரி அந்த சாங் அமைஞ்சிருக்கு. இதில் எனக்கு வந்து ஒரு இன்ஸ்பெக்டர் கேரக்டர் கொடுத்துருக்காங்க. எனக்கு என்னால் ஆமா, இதுல வந்து எல்லாமே வந்து நடிச்சவங்க அத்தனை பேரையும் நம்ம குறை சொல்ல முடியாது. ரொம்ப அருமையா நடிச்சிருக்காங்க. யாருமே வந்து முதல் படத்துல நடிச்ச மாதிரி எனக்கு தெரியல. எல்லாருமே ஒரு எக்ஸ்பர்ட்டாவே பண்ணியிருக்காங்க. மற்றபடி படம் வந்து இந்த ஸ்மால் பட்ஜெட்ல நிறைய பேர் பெரிய படத்துல மட்டும்தான் பெரிய கதை இருக்கும், பெரிய ஆக்டர்ஸ் எல்லாம் பண்ணதுல மட்டும்தான் பெரிய படம்னு ஆவலா எல்லாரும் போறாங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன பட்ஜெட்ல அருமையான கருத்தை சொல்ற படம், அருமையான விஷயத்த ஒரு கருத்தை வந்து மக்கள் மனசுல பதிகிற மாதிரி எடுக்கிற படம் தான் இந்த சின்ன பட்ஜெட் படத்திலே இருக்கு. கண்டிப்பா எல்லாமே பெரிய பட்ஜெட் படத்துல தான் நம்ம பெரிய படம், பெரிய பேனர், பெரிய ஆக்டர் நடிச்சாங்க, பெரிய டைரக்டர் பண்றது மட்டும் கிடையாது. சின்ன சின்ன விஷயத்துல பெரிய பெரிய விஷயங்கள் எல்லாம் சொல்ற மாதிரி இந்த சின்ன பட்ஜெட் படத்திலே இருக்கு. எல்லாருமே வந்து மக்கள் இதுக்கு சப்போர்ட் பண்ணணும். இன்னைக்கு மன நிறைவா இருக்கு. ஹவுஸ்ஃபுல் ஆச்சு இன்னைக்கு. ஆமா, இன்னைக்கு வந்து தியேட்டரே ஹவுஸ்ஃபுல் ஆனது ஒரு மிகப்பெரிய சந்தோஷம். இன்னைக்கு
இதெல்லாம் ஒரு வெற்றிக்கான ஒரு அறிகுறி தான் நாங்க நினைக்கிறோம். இதுக்கு அடுத்த படத்துக்கு இதுக்கான தயாரிப்புல எல்லாம் இருக்கோம். நாங்க அடுத்த படமும் இதை விட இன்னும் மிகச்சிறப்பா பண்றதுக்கான ஒரு ஐடியா எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சியா இருக்கு. நீங்க தியேட்டர் ஹவுஸ்ஃபுல் ஆனதை பார்த்து மிக மிக ரொம்ப மிக்க மகிழ்ச்சி. கண்டிப்பா இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு எல்லாருக்குமே எங்க நன்றி. அனைவருக்கும் நன்றி. எல்லாருமே நல்லா பண்ணியிருக்காங்க. இயக்கம், இசை, பாடல் வரிகள், நடிச்ச அத்தனை பேருக்கும் நான் மனமார்ந்த நன்றியை சொல்லிக்கிறேன். தேங்க்யூ. ஷார்ட் ஃபிலிமே பண்ணிட்டு இருந்துட்டு இப்போ இந்த பெரிய படம் பண்ணும்போது உங்களுடைய அனுபவம் எப்படி சார் இருந்துச்சு? எனக்கே ஒரு டவுட் என்னாலே ஓட முடியாது. நீங்க அந்த போலீஸ் ட்ரெஸ் போட்டு அப்படி ஓடும்போது எனக்கு ஆச்சரியமா இருந்துச்சு. ஆமா, யாராவது ஷார்ட் ஃபிலிம் பண்ணிட்டோம், அது வேற கதை. அது கொஞ்சம் பேர் பார்ப்பாங்க, மீடியால இருக்கு, யூடியூப்ல இருக்கு. ஆனா திரை ஒரு படத்தை உருவாக்குறது எவ்வளவு பெரிய கஷ்டங்கிறத நாங்க பிராக்டிகலா கண்ணால பார்த்திருக்கோம். ஒரு படத்தை உருவாக்குறதுக்கு எவ்வளவு பெரிய கஷ்டம், எத்தனை கூட்டு முயற்சி தேவைப்படுது. யாருமே பணம் இருந்தா மட்டும் படம் பண்ணிட முடியாது. அத்தனை பேருடைய ஒத்துழைப்பும் வேணும். எல்லா நடிகருடைய லைட் பாயில இருந்து அத்தனை பேரும் நமக்கு சாப்பாடு கொடுக்குற அத்தனை பேருடைய உழைப்பு இருந்தாதான் அந்த படம் மிகச்சிறப்பா வரும். ஏன்னா இது நான் நேரடியா கண்ணால இந்த படத்தை பார்த்திருக்கேன். அதனால எல்லாருடைய உழைப்பு மிகச்சிறப்பா இருந்தது. மேலும் இந்த படம் நிறைய நாள் ஓடி வெற்றி பெறணும். வெற்றி விழாவை மிக விரைவில் நாம் எல்லாருமே கொண்டாடுவோம். நிச்சயமா. கண்டிப்பா. தேங்க்யூ. பெரிய ஒரு விஷயம் நெய்வேலியில நடந்திருக்கு. காரணம் என்னன்னா, பல வருடங்கள் போராட்டத்துக்கு அப்புறம் இன்னைக்கு சாதுவன் படம் நெய்வேலியில ரிலீஸ் ஆயிருக்கு. டைரக்டர், ப்ரொடியூசர் அண்டு அப்புறம் என்னுடைய நண்பர்கள் பார்த்தீங்கன்னா திரு சக்திவேல் சார், திரு ராஜேஷ் சாரு, திரு சிக்கன் காசி சாரு எல்லாருமே நடிச்சு, இந்த இளங்கோவன் சார் எல்லாருமே நடிச்சு இன்னைக்கு மிகப்பெரிய லெவல்ல தியேட்டர்ல கொண்டாடினாங்க. இது எல்லாமே காரணம் என்னன்னா, இவங்களோட எல்லா உழைப்பும் ஒரு நாள் கண்டிப்பா வெற்றி கிடைக்கும்ன்ற ஒரு நோக்கம் தான் இன்னைக்கு படம் ரிலீஸ் ஆயிருக்கு. ரொம்ப சந்தோஷம். நாங்க திருவண்ணாமலையில இருந்து கிட்டத்தட்ட ஒரு 3 பேர் நாங்க வந்திருக்கோம். எங்க நண்பர்களோட இந்த படத்தை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமா என்ஜாய் பண்ணி நாங்க பார்த்தோம். ஏன்னா இந்த படம் நான் 1 வருஷத்துக்கு முன்னாடியே சென்னையில ப்ரீவியூல பார்த்துட்டேன். அப்பவே ரொம்ப சந்தோஷப்பட்டு இந்த படம் இறங்கணும்னு சொல்லிட்டு. அதுவும் இல்லாம நம்ம சக்தி சாரோடைய ஃபேமிலி, ராஜேஷ் சாரோட ஃபேமிலி, காசி சாரோடைய ஃபேமிலி எல்லாம் ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. இவங்களெல்லாம் தியேட்டர்ல பார்க்கணும், ஸ்கிரீன்ல பார்க்கணும், ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. அவங்களோட ஒரு சவுண்டும் பாத்தீங்கன்னா நான் எல்லாமே ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன், ஆடியன்ஸ் ரெக்கார்டிங்கு எல்லாம் நீங்க பாருங்க, சேனல்ல பாருங்க. அவ்வளோ சந்தோஷப்பட்டாங்க. ஏன்னா இவங்களுடைய முயற்சிக்கு இது மிகப்பெரிய வெற்றி. இன்னும் நிறைய படம் நெய்வேலியில இருந்து எடுக்கணும் அப்படின்றது நான் என்னுடைய வாழ்த்துக்களையும் என்னுடைய பாராட்டுகளையும் நான் தெரிவிச்சுக்கிறேன். அப்புறம் பொன்னாட போட்டி மரியாதை செலுத்துறோம். பாப்பா, நிறைய படம் நீங்க எடுக்கணும். ஆமாங்க, இன்னொரு சார் சார் அப்படியே அந்த படத்தை பத்தி 2 வார்த்தைகள். 2 வார்த்தை நடிச்ச அனுபவங்கள். வணக்கம், நான் நெய்வேலி சிக்கன் காசி. இந்த சாதுவன் திரைப்படம் இன்று ரிலீஸ் ஆனது எனக்கு பெரிய மன மகிழ்ச்சியாக இருக்கிறது. காரணம் என்னவென்றால், என்னோட 15 வருட கனவு இன்னைக்கு மட்டும்தான் நினைவாக இருக்கிறது. அது சொல்றதுக்கு எனக்கு வார்த்தை எப்படின்றது தெரியல. ஏகப்பட்ட கஷ்டங்கள், ஏகப்பட்ட பேச்சுகள், அவ்வளவும் தாண்டி இது பண்ணி எனக்கு பேக்ரவுண்டாக இருந்த என் குடும்பத்துக்கு நான் பெரிய நன்றி சொல்கிறேன். அது எப்படி சொல்கிறதுனே தெரில. என் ஃபேமிலி எனக்கு அவ்வளோ சப்போர்ட் பண்ணாங்க. என் ஒய்ஃப் எந்த காரணத்தை கொண்டோ நான் பார்த்துக்கிறேன் மாமா, எதாக இருந்தாலும் நீ போய் இதில் சாதிச்சு காட்டணுன்னாங்க. அந்த கனவை எனக்கு இன்னைக்கு நினைவாகி விட்டது. இந்த சாதுவன் படம் மக்கள் பார்த்து வெற்றியை கொடுக்கணும். என்னை சுற்றி இருக்கிறவங்களுக்கு என்னால் முடிந்த சினிமா துறைகள் நல்லது செஞ்சுக்கிட்டு இதேமாரி படங்கள் நல்ல படமாக கொடுக்கணும். அதுக்கு என் டீமும் ஒத்துழைக்கும். அந்த டீமு ராஜேஷ், என்னோட சக்தி, அப்புறம் என்னோட டைரக்டர் சந்தோஷ் சார், முழுக்க எங்களை நம்பி எங்கள் ப்ரொடியூசர் சார் சதாமுருகன் சாருக்கு நாங்கள் பெரிய நன்றி சொல்கிறோம். ஏன்னா ப்ரொடியூசர் அவ்வளோ சீக்கிரம் நம்மளை நம்பி யாரும் வரமாட்டாங்க. அவங்க எந்த நம்பிக்கை வச்சு வந்தான்னு தெரியல. எல்லாம் புது ஆர்டிஸ்ட்டு இருந்தாலும் அவர் பரவாயில்ல. இது இந்த விஷயத்துல எப்படி சொல்லணும்னா, அவர் எங்களை நம்பி அவர் வீடை அடமானம் போட்டு வந்தாரு. அதுதான் எங்களுக்கு பெரிய கிஃப்ட். யாரும் அவங்க கையில இருந்தா 5 ரூபா இருந்தா கொடுத்துட்டு வருவாங்க. ஆனா அவர் வீடு அடமானம் போட்டு வந்தாரு. கடவுள் பிடிக்கல, இந்த படம் மக்கள் பார்த்து நல்ல ரிசல்ட் கொடுத்துருக்காங்க. உங்களோட ஆதரவு எங்களுக்கு எப்பயுமே தேவை. தேங்க்யூ. ரொம்ப நன்றி சார், வாழ்த்துக்கள். தேங்க்யூ. சார் ராஜேஷ் சார் வாங்க.
மிகப்பெரிய லெவல்ல இன்னும் நிறைய படம் எடுக்கணும். அப்படியே சாருக்கு அப்படியே சால்வ் பண்ணலாம். சக்தி சார், நீங்க பட்ட மிகப்பெரிய ஒரு ஹாப்பியா இருக்கு சார். கண்டிப்பா பேசுங்க. கலை உலக அத்தனை சொந்தங்களுக்கும் இனி ஒரு மாலை வணக்கம். இந்த சாதுவன் திரைப்படத்தில் வந்து நான் வந்து ஒரு பிளேபாய் ரோல் பண்ணிருக்கேன், அதாவது வில்லனுடைய தம்பி ரோலு. இந்த சாதுவன் படத்தை பற்றி சொல்லணும் அப்படின்னா முதல்ல நான் ப்ரொடியூசருக்கு தான் தேங்க்ஸ் சொல்கிறேன். அதுக்கடுத்து என்னுடைய இயக்குனர், அதுக்கடுத்து காசி அண்ணன், அப்புறம் சக்திவேல் அண்ணன், இதில் பணியாற்றிய அத்தனை தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை சொல்கிறேன். இந்த படம் மாபெரும் வெற்றி அடைகிறதுக்காக இறைவனை பிரார்த்தனை செஞ்சுக்கிறேன். இந்த முதல் ஷோவே எங்களுக்கு இவ்வளோ பிரம்மாண்டமாக இவ்வளோ பேர் வந்தது, எங்களுடைய குடும்பம் மட்டும் இல்லாமல் ஆடியன்ஸாக இவ்வளோ பேர் வந்தது எங்களுக்கு பெரிய சப்போர்ட்டு. அது மட்டும் இல்லாமல் என்னுடைய நண்பர்கள் திருவண்ணாமலையிலேருந்து அண்ணன் நன்னாரி வினோத் வந்திருக்காப்புல, இயக்குனர் என்னுடைய உயிர் மூச்சுன்னு கூட சொல்லலாம், இயக்குனர் சுரேஷ் பாபு அவர்கள் வந்திருக்காரு, இன்னும் நிறைய சொந்தங்கள் வந்திருக்காங்க. இந்த படம் மாபெரும் வெற்றி அடையும்னு நாங்கள் நம்பி தொடர்ந்து பயணிக்கிறோம். இது போல சிறு முதலீட்டில் வரக்கூடிய படங்களை நிறைய ஆதரவு செஞ்சு பார்வையாளர்கள் நீங்க தான் எங்களை வந்து ஊக்குவிச்சு எங்களை திரையுலகு கொண்டு வரணுன்றத பணிவன்புடன் கேட்டுக்கொண்டு இதுக்கப்புறம் வர திரைப்படங்கள் எல்லாமே வெற்றி நடை போடும் என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி வணக்கம். தியேட்டர்ல ரிலீஸ் ஆனது வெற்றி அதுதான். வணக்கம். அனைத்து திரைப்பட நடிகர், இந்த படம்ன்றது வந்து இதுக்கு எவ்வளவு ஒரு போராட்டம் நாங்க பண்ணோம், எவ்வளவு கஷ்டப்பட்டோன்றது வந்து நாங்க இந்த படத்துல நடிச்சவங்களே நாங்க அதை உணர்றோம். ஆக்சுவலா அந்த படம் எடுத்த ஒரு ப்ரொடியூசரு அது எவ்வளவு பணம் போட்டிருக்காரு அப்படிங்கும் போது எங்க கண்ணுக்குள்ளேயே நாங்க வந்து எவ்வளவோ பார்த்துட்டு இருக்கோம். அது வார்த்தை இல்லை. ஆனா எங்களுக்கு இந்த சினிமான்றது ஒரு சின்ன உலகமா நினைச்சுக்கிறாங்க, ஆனா கிடையாது. இந்த சினிமான்றது வந்து ஒரு பெரிய, அது வந்து உலகம், ஒரு கடல் போல. ஆனா ஜஸ்ட் ஒரு 2 மணி நேரம் உட்காந்து நம்ம எழுந்திரிச்சு பார்த்துட்டு போயிடுறோம். ஆனா அதுக்குள்ள வழிகள், அந்த 2 மணி நேரத்தோட வழிகள் வந்து எவ்வளவு நாங்க கஷ்டப்படுறோம். இந்த சினிஃபீல்ட்ல எவ்வளவு கஷ்டப்படுறோம். ஒரு இயக்குனரா இருந்தாலும் சரிதான், எல்லாமே இந்த ஒரு சீனு நடிக்கிறதுக்கும் சரிதான், எவ்வளவு இந்த டைம் நாங்க ஸ்பெண்ட் பண்ணி, அப்ப அதெல்லாம் நடிக்கும் போது எங்க மனசுக்குள்ள எத்தனையோ தடவை நாங்க அழுது இருக்கோம். சாப்பிட மாட்டோம். இது காரணம் வந்து எங்களுக்கு இந்த சீனை முடிக்கணும், இந்த படம் நல்லா வரணும் அப்படின்னு நாங்க நிறைய ட்ரை பண்ணியிருக்கோம், ரொம்ப நிறைய ட்ரை பண்ணிருக்கோம். ரெண்டாவது வந்து நம்ம ப்ரொடியூசர் வந்து இந்த படத்தை எப்படியாவது முடிச்சு தியேட்டர்ல வந்து ரிலீஸ் பண்ணியே ஆகணும், கஷ்டப்பட்டு பண்ணியே ஆகணும். இயக்குனர் அது மாதிரிதான், ராவும் பகலுமா. அவருக்கு வந்து இயக்குனர் வந்து இப்ப சென்னைக்கு போகணும்னா அவர் காசு கூட இருக்காது. அந்த சமயத்துல வந்து ஒரு 100-200 வாங்கிட்டு டைரக்டர்கிட்ட எங்ககிட்ட இருக்கிறவங்கிட்ட வாங்கிட்டு அப்பயே அந்த படத்தை செஞ்சு சாதிக்கணும் அப்படின்னு அந்த டைரக்டர் வந்து ஓடுவாரு, பஸ் ஏறி ஓடுவாரு. சென்னைக்கு போறதுக்கு காசு இருக்கும், திரும்ப ரிட்டர்ன் வரதுக்கு காசு இருக்காது. அதுக்கப்புறம் எங்க மாதிரி நடிகர்கள்ட்ட கேட்பாரு, ஆனா நாங்க அந்த சென்னைக்கு நம்ம படம் விஷயமா வந்தோம், போகும்போது காசு இருந்து வரும்போது காசு இல்லைண்ணா, கொஞ்சம் போட்டு விடுங்கண்ணே அப்படிம்பாரு. அப்ப காசி, ராஜேஷ், நாங்க எல்லாம் கையில இருந்தோம்னா உடனே போட்டுடுவோம். இந்த படம் எப்படியாவது ஒரு 10-12 வருஷம் கனவு இந்த நெய்வேலியில வந்து இந்த தியேட்டர்ல வந்து நம்ம எப்படியாவது ஓடணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க எங்களால முடிஞ்ச உதவியை நாங்க இந்த ப்ரொடியூசருக்கு பண்ணியிருக்கோம். எங்க சக்திக்கு மீறி நாங்க பண்ணியிருக்கோம். எப்படியாவது இந்த படம் வந்து இந்த திரை உலகத்துல, இந்த தமிழ்நாட்டுல வளர்ந்து வரும், அதாவது புது கலைஞர்களுக்கு வந்து நம்ம மக்கள் தான் வந்து ஒரு வாய்ப்பு கொடுக்கணும். அதாவது பழசு நிறைய பேர் இருக்காங்க, பழசை விட்டுட்டு எங்களை மாதிரி கஷ்டப்பட்டு இந்த திரை உலகத்துல வரவங்களுக்கு புதுசா இயக்குனர்கள் இந்த மாதிரி பார்த்துட்டு எங்களுக்கு வந்து எங்களை மாதிரி ஒரு நடிகர்கள் உருவாக்குறன்றவங்களுக்கு ஒரு வாய்ப்பு நீங்க தேடி கொடுக்கணும். அப்ப கொடுக்கும் போதுதான் இந்த தமிழ் திரை இந்த உலகத்திலையும் இந்த மாதிரி நடிகர்களும் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு போறதே நம்ம மீடியாக்கள் தான். அதனால முடிஞ்ச அளவுக்கு இது எல்லாமே டிவில வந்து, யூடியூப்ல, பேஸ்புக்ல இது எல்லாமே வந்து ஷேர் பண்ணி எங்களையும் ஒரு நடிகரா இன்னைக்கு மதிச்சு இந்த நெய்வேலி நிதிரத்னாவில் கிட்டத்தட்ட ஒரு ஷோ ஃபுல்லாகி அதுக்கும் மேலேயும் வந்திருந்தாங்க. அந்த நன்றி உள்ள அனைத்து வீரர்களுக்கும் எங்களது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக்கிறோம். அடுத்த படம் கூடிய சீக்கிரம் நமது திருவண்ணாமலையில சுரேஷ் பாபு ஒரு படம், அவர் கண்டிப்பா அவர் வந்து ஒரு சிறந்த இயக்குனர், அவர் படத்துல எங்களுக்கு வாய்ப்பு கொடுத்திருக்காரு. அந்த படத்திலேயே நாங்க நடிச்சு ஒரு பெரிய வெற்றி பெறமா அதையும் நாங்க உருவாக்குவோம். இந்த படம் வெற்றி அடைய மக்களோட சப்போர்ட் மட்டும் எங்களுக்கு தேவை. இந்த படத்துக்கு வந்த அனைத்து சொந்தங்களுக்கும் இனிய மனமார்ந்த நன்றி.
நன்றி, தேங்க்யூ. ஹலோ, சூசு என்டர்டைன்மெண்ட் சேனல் அனைவருக்கும் என்னன்னா, இவங்க பட்ட கஷ்டம்ல நான் நேரடியா பார்த்துருக்கேன். எவ்வளோ கஷ்டம் இந்த படத்தை வந்து இன்னைக்கு தியேட்டர்ல வர வச்சிருக்காங்க. எவ்வளோ படம் ரிலீஸ் ஆகாம இருக்கு. பட் அந்த வரிசையில இந்த படம் வந்து ரிலீஸ் ஆனது அதுதான் மிகப்பெரிய வெற்றி. ஏன்னா நிறைய படம் ரிலீஸ் ஆகாம இருக்கு. ஸோ இவங்களுடைய கடின உழைப்புக்கு கிடைச்ச ஒரு மாபெரும் வெற்றியா நான் இதை பார்க்குறேன். அது இல்லாமல் நிறைய அது காசி சார்லாம் அதில் மெயின் ரோல் பண்ணியிருக்காரு. இவங்க 3 பேர் தான் இந்த படத்திலோடைய பலமே. இந்த 3 பேருக்கு தான் இந்த படத்தோட தூண்கள். ரொம்ப கஷ்டப்பட்டு நடிச்சிருக்காங்க. இவங்களுக்கு மென்மேலும் நிறைய வாய்ப்புகள் வரணும். நாமளும் சார் சொன்ன மாதிரி விரைவில் கூடிய சீக்கிரம் எங்களுடைய படமும் திரையில் வரும். அதுவும் அடுத்த கொண்டாட்டமா இருக்கும். நாங்க காத்திருக்கிறோம். எல்லாருக்கும் நன்றி. இவங்களுக்கு எல்லாருக்கும் சப்போர்ட் பண்ணுங்க. 2 வார்த்தை பேசுங்க. படம் எப்படி இருந்துச்சு சொல்லுங்க. படம் நல்லா இருந்துச்சு. சூப்பரா நடிச்சிருக்காரு. சூப்பரா நடிச்சிருந்தாரு. கெத்தாந்தார். நிறைய வித்தியாசம். படம் சூப்பரா இருந்துச்சு. இது பாக்கிறதுக்கு நாங்க பண்ருட்டில இருந்து வந்தோம். எங்க சக்தியான சூப்பரா நடிச்சிருந்தாங்க. படம் நல்லா இருந்துச்சு. சத்யாவுக்கு நல்லா நடிச்சாரு இந்த படத்துல. வில்ல அங்கிளோட தம்பி ரொம்ப சூப்பரா நடிச்சிருந்தாரு. சத்யானனும் ரொம்ப சூப்பரா நடிச்சிருந்தாரு. கரெக்டா இருக்கா? கரெக்டா இருக்கா சார்? அதே மாதிரி மக்கள் தீர்ப்பு மகேசன் தீர்ப்புன்னு சொல்லுவாங்க. குழந்தையும் தெய்வமும் ஒன்றுன்னு பெரியவங்க தான் சொல்லுவாங்க. இதெல்லாம் நாங்கள் சொல்லலை, எங்களுக்கு முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க, நம்மளுடைய முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க. ஸோ அதே போல் கண்டிப்பாக வந்து குழந்தைங்க வந்து எந்த அளவுக்கு வந்து அந்த கேரக்டருங்களை அப்சர்வ் பண்ணியிருக்க பாருங்க. இப்போ நம்மளாம் அந்த கலைத்துறையில் இருக்கோம், நாங்கள் ஒரு நடிகராக இருக்கோம், டைரக்டராக இருக்காங்க, டெக்னீஷியனாக இருப்பாங்க, அவங்களுக்கு தெரியும். பட் குழந்தைங்க வந்து அந்த தம்பி பர்டிகுலராக வந்து ராஜேஷ் சாரை வந்து சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி எல்லாருமே பாராட்டுறாங்க. பண்ருட்டிலேருந்தும் குழந்தை வந்தேன்னு சொல்கிறாங்க. கண்டிப்பாக வந்து நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இதே தான், நான் சொன்ன விஷயத்தை தான் இவங்களும் சொன்னாங்க. அதாவது சின்ன படங்களோ பெரிய படங்களோ எந்த சூப்பர் ஸ்டார் ஆகட்டும், கேப்டன் ஆகட்டும், யாராக இருந்தாலும் அவங்க நடிக்கும்போது அவங்களுக்கு ஃபஸ்ட்டு படம் தான். அனிருத் ஆகட்டும், ஏஆர் ரஹ்மான் ஆகட்டும், அவங்க ஃபஸ்ட்டு படம் பண்ணும்போது அவங்களுக்கு ஃபஸ்ட்டு படம் தான். ஸோ அதனால் யாரும் குறைஞ்சவங்க இல்லை. இன்றைக்கி இப்படி இருக்கிறவங்க நாளைக்கு இதே பெரிய ஸ்டாராக வரலாம், அதே சூப்பர் ஸ்டார் யூக்களுக்கு வரலாம். அதனால் வந்து கண்டிப்பாக உங்களுடைய ஆதரவுகள் இருந்தால் கண்டிப்பாக மிகப்பெரிய ஸ்டாராக வருவாங்க. அதில் எந்த மாற்றமும் இல்லை. ஏன்னா இவங்க பட்ட கஷ்டத்துக்கு உண்டான பலன் வந்து கண்டிப்பாக நேயர்களே நீங்கள் தான் கொடுக்கணும். சூசு என்டர்டைன்மெண்ட் சேனலை மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுடைய தனிப்பட்ட கருத்துக்களை எதாக இருந்தாலும் அதாவது வந்து சேனலில் நாங்கள் மிஸ்டேக் பண்ணியிருக்கலாம், யார் வேணால் மிஸ்டேக் பண்ணியிருக்கலாம், இல்லை நாங்கள் தவறான விஷயங்கள் சொல்லியிருக்கலாம். பட் எங்களை அறிஞ்சு நாங்கள் எதுவும் தவறான விஷயங்கள் சொல்ல போகிறதில்ல. ஏன்னா இது முழுக்க உண்மை தான். நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. நீங்கள் உங்களை விட மேலே ஒருத்தர் இருக்காரு, அவரும் பார்த்துக்கிட்டு தான் இருக்காரு. யாரும் வந்து இதுவாக இல்லை, எங்களுக்கு வந்து யாரும் பணம் கொடுத்து பேச சொல்லலை. இது எங்களுடைய தனிப்பட்ட கருத்துக்கள் தான். அதே மாதிரி உண்மையான கருத்து தான். அதே மாதிரி நான் சொல்லியிருக்கிறேன் இல்லையா, அந்த வார்த்தைகளும் வந்து பார்த்தீங்கன்னா இது என்னுடைய தனிப்பட்ட கருத்து தான். ஓகேவா? யாரும் என்னை வந்து புஷ் பண்ணலை. ஏன்னா இது வந்து எல்லாருக்குமே வந்து ஒரு கலைஞனாக இருக்கிறவங்களுக்கு இருக்கிற வழி தான் நான் சொல்கிறேன். இன்னைக்கு அதே வந்து எல்லா நடிகர்களும் சொல்லிட்டாங்க. அவங்கவுங்க பட்ட கஷ்டங்களை எல்லா நடிகர்களும் சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி நானும் ஒரு நடிகராக இன்னைக்கு என்ன விஷயங்கள் இருக்குன்றத நான் சொன்னேன். அதனால் வந்து நேயர்களே கண்டிப்பாக வந்து இந்த மாதிரி சின்ன பட்ஜெட் படங்களை போய் கண்டிப்பாக பாருங்கள். பார்த்துட்டு உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள். அதே மாதிரி மீடியா சைட்லேருந்து கண்டிப்பாக வந்து ப்ரெஸ் நீங்கள் இல்லைன்னா வந்து இன்னைக்கு நாங்கள் இல்லை. ஓகேங்களா? மீடியா அப்படின்ற ஒரு விஷயம் தான். மீடியா ப்ரெஸ் இல்லைன்னா நீங்கள் இல்லைன்னா நாங்கள் இல்லை. கண்டிப்பாக நீங்கள் வந்து இந்த படத்தினுடைய ரிவ்யூ வந்து கொஞ்சம் நல்லா பாசிட்டிவாக எழுதுங்க. உண்மையாக தான் எழுத போகிறீங்க, நீங்கள் பொய்யா ஒன்றும் எழுத போகிறது இல்லை. கண்டிப்பாக என்ன விஷயம் இருக்கோ அதை மக்கள்கிட்ட கண்டிப்பாக வந்து கரெக்டாக எடுத்துன்னு போய் சேருங்கன்னு சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூடி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இந்த சூசு என்டர்டைன் யூடியூப் சேனலுக்கு
எங்களுக்காக திருவண்ணாமலையிலேருந்து வந்த இந்த டீமுக்கு எங்களால் முடிந்த ஒரு சால்வை மரியாதை. நன்றி சார். கொடுப்பா சார். அவரு கேமரா சார் கொடுத்துட்டு வாங்க. நீங்க தேங்க்யூ சார். ரொம்ப தேங்க்யூ சார். எங்களுக்காக இவ்வளவு தூரம் நீங்க ஸ்பெண்ட் பண்ணி வரீங்களா? தேங்க்யூ சார். நன்றி சார். போறவன் நிக்கிறான் அப்படின்றத எடுத்துரைக்கிற கதை தான். சிறு முதலீட்டு சின்ன சின்ன படங்கள் வெளில வருது. பெரிய படத்தை கூட சின்ன படம் போட்டி போடும்போது நிறைய பேர் அந்த படத்தை புறக்கணிக்கிறாங்க. ஏன்னு கேட்டா தெரிஞ்ச முகம் இல்லை அப்படின்னு பாக்குறாங்க. தயவு செய்து நண்பர்களே, தெரிஞ்ச முகத்தை பார்க்காதீங்க. படத்துல இருக்கக்கூடிய நடித்தவர்களுடைய உழைப்பு, டெக்னீஷியனோட உழைப்பு, இதெல்லாம் எவ்வளவு கடினமானதுன்னு பின்னாடி யோசிச்சு பாருங்க. அதனால சின்ன சின்ன படம் வந்தாலும் அந்த படத்துல என்ன கரு இருக்குன்றத தயவு செய்து திரையரங்களை போய் பார்த்து உங்களுடைய சப்போர்ட்டை கொடுக்கும்படி மிகவும் பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். என்னுடைய சொந்த மண்ணில் இந்த படம் வெளிவந்தது எனக்கு பெரிய மகிழ்ச்சியை கொடுக்குது. ஏன்னா இந்த படத்தை பார்க்கறதுக்காக பண்ருட்டி, குறிஞ்சிப்பாடி, காட்டுமன்னார் கோவில், சேத்தியாத்தோப்பு, சிதம்பரம், விருதாச்சலம், அரியலூர், பெரம்பலூர் மாவட்டத்திலேருந்து, காரியாந்துறையிலேருந்துலாம் வந்திருக்காங்க. காட்டுக்குடலூர், அது மட்டும் இல்லாமல் சுற்றி இருக்கக்கூடிய அத்துணை கிராமத்தில் இருக்கக்கூடிய எல்லா உறவினர்களும் இந்த படத்தை பார்க்கறதுக்காக இன்னைக்கு நெய்வேலி வந்தாங்க. அதுவும் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. நிறைய பேர் டிக்கெட் இல்லாமல் திரும்ப போயிட்டாங்க. சில இடத்துல வந்து டிக்கெட்டுக்காக வெயிட் பண்ணுவாங்க. 10 டிக்கெட் 20 டிக்கெட் தானே ஓட்டலாம் அப்படின்னு நினைப்பாங்க. அந்த மாதிரி இல்லாமல் டிக்கெட் இல்லாமல் நிறைய பேர் ஏமாந்து போயிட்டாங்க. நாளைக்கு இந்த ஷோ எத்தனை மணிக்கு அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடியே புக் பண்ணுறதுக்கு நிறைய பேர் ஏமாந்து போயிருக்காங்க. இந்த திரைப்படம் மென்மேலும் வெற்றி அடைகிறதுக்கு எங்களுடைய வாழ்த்துக்களை கூறி எங்களுக்கு உறுதுணையாக இருந்த இயக்குனருக்கும் எங்கள் தயாரிப்பாளர்களுக்கும் படக்குழுவினருக்கும் மனமார்ந்த நன்றியை சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வணக்கம் சார். தான் சாதுவன் படத்துடைய இயக்குனர். இவர் பட்ட கஷ்டத்தை எல்லாமே நம்ம ஸ்க்ரீன்லேயும் பார்த்தோம். நம்மளுக்கு இன்டர்வியூ கொடுத்த அனைத்து கலைஞர்கள் மூலமாகவும் இவருடைய கஷ்டங்களை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். ஒரு படம் எடுக்கிறதுங்கிறது சாதாரணம் கிடையாது. அது எப்படி எடுத்தாருங்கிறது நம்ம இயக்குனர்கிட்டே கேட்போம். வணக்கம். நான் இந்த படத்தோட சாதுவன் படத்தோட டைரக்டர் சந்தோஷ் சேகரன். லோ பட்ஜெட் படம் ஃபஸ்ட்டு வெளில வர்றதுக்கே ரொம்ப கஷ்டமான ஒரு சூழ்நிலை. அது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம். அப்படி ஒரு சூழ்நிலை இந்த படத்தை வெளில கொண்டு வந்து ரொம்ப கஷ்டப்பட்டேன். நல்லபடியாக ரிலீஸ் ஆகிருக்கு. மக்கள் இன்னைக்கு தேட்டரில் வந்து எங்கள் ஏரியாவில் வந்து ஹவுஸ்ஃபுல்லாக இருக்குன்னு கேள்விப்பட்டேன். ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. மக்களோட ஆதரவு எனக்கு இருந்தது. நிறைய பேர் வந்து ஃபோன் கால்ஸ்லாம் நிறையா வந்தது. நிறைய ஃபோன் கால்லாம் வந்தது. ரொம்ப சந்தோஷம். நல்லபடியாக போயிட்டு இருக்குன்ற அந்த ஒரு நியூஸ் வந்ததும் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அடுத்தடுத்த படங்கள் இன்னும் பெஸ்ட்டாக கொடுக்கணும். அடுத்த படம் கமிட்டா இருக்கீங்களா சார்? கமிட்டா இருக்கேன். அடுத்த படம் வந்து நடுநாடுன்னு ஒரு படம். சூப்பர் சார். அதோட அடுத்த கட்ட விளம்பரம் சீக்கிரமே எல்லாருக்கும் வாழ்த்துக்கள் சார். வாழ்த்துக்கள் சார். படம் பார்த்தோம், நல்லாவே இருந்தது. ரொம்ப நன்றி. உங்களுக்கு எப்படி நான் வாழ்த்துறதுன்னு தெரியல. ஏன்னா நீங்க அந்த படம் எடுக்கிறதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பீங்கிறதும் எங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பேப்பர் ஒர்க்கே சுத்தமா கிடையாது. ஆக்சுவலா ஸ்கிரிப்டே ப்ரொடியூசர்கிட்ட கதை சொல்லி அடுத்த 10 நாள்ல ஷூட்டிங் போனோம். அதுவும் ஒரே ஷெட்யூல். எவ்வளவு நாள் சார் ஷூட்டிங் பண்ணீங்க? 25 days ஒரே ஷெட்யூல்ல. 25 நாளா? ஓகே 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 சார். ஒரே ஷெட்யூல்ல பேப்பர் ஒர்க்கும் இல்ல. ஆர்டிஸ்ட் எல்லாம் கண்ட்ரோல் அப்படின்னு அப்பவே டயலாக் கொடுத்து பேச வச்சது தானா? ஆமா, ஸ்பாட்ல அப்படியே டயலாக் கொடுத்து பேச வச்சது. சூப்பர் சார். சூப்பர் சார். ரொம்ப கஷ்டப்பட்டு. நீங்க இதே ஊர் தானா? ஆமா, எனக்கு சொந்த ஊர் வந்து வடலூர். ஓகே. நெய்வேலி சரௌண்டிங்ல தான். அடுத்ததும் இந்த டீமே வந்து மறுபடியும் ஒரு நல்ல சக்சஸ், இதே மாதிரி ஒரு சக்சஸான படம் கொடுக்கணும்னு நாங்க நம்புறோம். அவளோட எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம். இன்னும் அடுத்த தடவை நீங்க ரொம்ப சந்தோஷமா நம்ம கிட்ட பேட்டி கொடுக்கணும். நம்ம சூசு என்டர்டெயின்மெண்ட்டை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம சூசு என்டர்டெயின்மெண்ட்டை சப்ஸ்கிரைப் அண்ட் கமெண்ட் பண்ண சொல்லுங்க சார். थैंक यू. சூசு என்டர்டெயின்மெண்ட். சூசு என்டர்டெயின்மெண்ட். ஓகே. ஒரு நிமிஷம் கட் பண்ணி போய்க்கலாம். படத்தை போய் தியேட்டர்ல பாருங்க, உங்க கமெண்ட்டை கொடுங்க. அதுதான் எங்களுக்கு ரொம்ப முக்கியம். அதுமாதிரி சூசு என்டர்டெயின்மெண்ட் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ. ஒரு இது இப்படி பண்ணிடுங்க. சூசு என்டர்டெயின்மெண்ட். சாரி, டக்குனு சாதுவன் படத்துக்கே சொல்லுங்க. நோ ப்ராப்ளம்.
அவ்வளவுதான். இப்படி தேங்க்யூ. சூசு என்டர்டைன்மெண்ட் சாரி திரும்பவும் சொல்லிடுறேன். சூசு என்டர்டைன்மெண்ட்டை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. சாதன் படத்தை தேட்டரில் எல்லாம் போய் பாருங்க. உங்க ஆதரவு எனக்கு தேவை. தேங்க்யூ. தேங்க்யூ. வணக்கம். பிரேம் சார் சாதுவன் படத்தில் நடிச்சிருக்காரு. அவர்கிட்ட அந்த நடிச்ச அனுபவமும், அதுக்கப்புறம் அவர் நடிச்ச படத்தை தேட்டர்ல முதல் நாள் இவ்வளவு கூட்டத்துல வந்து பார்த்த அனுபவத்தையும் சார் நம்ம கிட்ட ஷேர் பண்ணிக்க போறாரு. சார் சொல்லுங்க சார். வணக்கம் சார். சார் சாதம் திரைப்படம் வந்து அதில் நான் வந்துட்டு உதவியாளராக ஒர்க் பண்ணியிருக்கேன். அதில் நடிச்சிருக்கேன். ஆடியோ பிஓ நடிச்சிருக்கேன் சார். நடித்தது வந்துட்டு அந்த நாங்கள் பண்ண படத்தையே வந்துட்டு நாங்கள் ஃபஸ்ட் ஷோ பார்க்குறது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. நல்லா வந்திருக்கு, படம் நல்லா வந்திருக்கு. டைரக்டர் சார் நல்லா இப்போ பண்ணியிருக்காரு. இதில் நடித்த எல்லா டெக்னீஷியனுமே நல்லா உழைச்சிருக்காங்க. ஆர்டிஸ்ட்டுமே நல்லா பண்ணியிருக்காங்க. இது நான் சொல்கிறத விட ஆடியன்ஸ் நல்லா பார்த்து இந்த படத்தை வெற்றி பெற செய்யணும்னு கடவுளை வாழ்த்துக்கள் சார். தேங்க்யூ. தேங்க்யூ. நண்பர்களே, நேயர்களே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா யார் நம்ம கூட இருக்காங்க அப்படின்னா, அதாவது நம்ம பேசணும் இல்லையா, சாதுவன் அப்படின்னு சொல்லிட்டு படம். அந்த படம் வந்து மிகப்பெரிய வெற்றி படம் ஆயிடுச்சு. இவர் பார்த்தீங்கன்னா என்னடா இது பக்கத்தில் ஒருத்தர் நிற்கிறாரே, என்னடா இது ரொம்ப சிம்பிளாகவும் ஸ்லிம்மாகவும் இருக்கிறாரேன்னு நினைக்காதீங்க. இவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ பெரிய பிரம்மாண்ட திரைப்படத்தை இயக்கிய இயக்குனர். சார் உங்கள் நேம் சார்? சந்தோஷ். ஓ, ஹீரோவுடைய பேர் படத்துலையும் சந்தோஷ். சார் வந்து அதை வச்சுட்டு இருக்காரு போல இருக்கு. சூப்பர். சந்தோஷ் சிவன் சாரை நம்ம ஒரு வார்த்தைகள் சொல்லுங்க சார். எல்லாருக்கும் வணக்கம். பேசிட்டாரா? சூப்பர், பேசிட்டாரா? ரைட். அவருக்கு வந்து மரியாதைகள் செலுத்திடலாம். ஆன்லைன் ஆரம்பிச்சு பேசும்போது ஆமாம் சார், ஆன்லைன் தான். இன்னும் மேன்மேலும் பல வெற்றி திரைப்படங்களை நீங்கள் எடுப்பீங்க. இன்னும் பெரிய பெரிய கலைஞர்களை உங்கள் மூலிமா வந்து பல நடிகர்களை நடிகைகளையும் நீங்கள் உருவாக்குவீங்க. அதில் எந்த ஐயமும் இல்லை. நன்றி சார். வாழ்த்துக்கள். சூசு என்டர்டைன்மெண்ட் சார்பாக மிகப்பெரிய நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறோம். தேங்க்யூ சார்.